Hello students, welcome to Tutora. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ல நான் தியரி பார்ட்டும் இன்க்ளூட் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தியரி பார்ட் மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே போதும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் தான் இருக்கும். இந்த தியரி பார்ட் மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே பப்ளிக்ல ரொம்பவே போதுமானது. ஸோ கொஸ்டின் பாருங்க, ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுல நீங்க எழுத வேண்டியது என்னன்னா, டைபோரேன் ரியாக்ட்ஸ் வித் alkene and H2O2 in presence of NaOH to form an alcohol. இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எழுதணும். ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டைபோரேன் எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்கீன் அண்ட் H2O2. அல்கீன்னா என்னது? ஏதாச்சும் ஒரு CH3 எப்படி ஒரு காம்பவுண்ட். இப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம இங்கனக்குள்ள என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் CH3 bond CH double bond CH2. அது என்னது? இதுக்கு நம்ம நேமிங் கூட கொடுக்க தேவையில்ல. இது ஒரு 6 ounces வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 6 amount of வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைபோரேன்னா இதுதான் டைபோரேன் B2H6. இதோட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, 6 நம்ம 2 into 3 பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் 2 நான் முன்னாடி எழுதிக்கிறேன். 2 முன்னாடி எழுதிட்டு இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்டை நம்ம சிங்கிள் பாண்டா பிரேக் பண்ணணும். அதுதான் வந்து ரியாக்ஷனே. அப்ப சிங்கிள் பாண்டா எழுதிக்கிறேன். CH3 bond CH பாண்ட் CH. இங்க வந்து டபுள் பாண்டுக்கு பதிலா சிங்கிள் பாண்ட் போடுறதுனால இங்க ஒரு CH2 போட்டுறணும். ஸோ இங்க ஒரு CH2. இங்க வந்து 3 வராது, ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கறதுனால இங்க நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. ஸோ அங்க 2 போட்டோம், இங்க கீழே வந்து பேஸ்ல 3 போட்டுட்டு பி அப்படின்ற காம்பவுண்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 6 ஹைட்ரஜன் வந்து இந்த ரியாக்ஷன்ல ஹைட்ரஜனை கான்ட்ரிபியூட் பண்ணிடுது. இந்த B2ன்றது தான் 2 நம்ம முன்னாடி போடுறதுனால வெறும் B மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்கே எடுக்கிறோம். இங்கே வந்து 2 அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இங்கே எழுதுறேன் CH3 bond CH2 bond CH2 ஹோல் த்ரைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு B. இதனா H2O2. எத்தனை அமௌண்ட் ஆஃப் H2O2னா 3 H2O2ஓட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன இதுனா OH மைனஸ். இன் பிரசன்ஸ் ஆஃப் OH மைனஸ். அதான் NaOHல இருந்து OH மைனஸ் மட்டும் இருக்கும். நம்ம NaOH நீங்க எழுதினாலும் ஓகே தான், இல்லைன்னா வெறும் OH மைனஸ் எழுதினாலும் ஓகே தான். எதுனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா 3 H2O2. H2O2வை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்குன்னா 3 2s are 6. அப்ப இங்கே 3 இங்கே 3, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. அப்படின்னா மொத்தம் 6 HO வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது 6 OH வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 3 OH இங்கிட்டாவும் இன்னொரு ஒரு 3 OH இங்கிட்டாவும் பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இது என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஆல்ரெடி ஒரு 3 இருக்குதா, அதனால இந்த 3 OHல இந்த இது மட்டும் இந்த இடத்துல கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு நான் வச்சுக்கோம். அப்ப நான் அதை மட்டும் எழுதிக்கிறேன். CH3 bond CH2 bond CH2 bond OH. மொத்தமா எல்லாமே என்ன இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. அதனால நான் முன்னாடி பொதுவா ஒரு 3 போட்டுக்கிறேன். இது மேஜர் ப்ராடக்ட். இப்போ மைனர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்க ஒரு B இருக்குதா, B இருக்குது, இங்க 3 OH இருக்குது. அப்ப B நான் முன்னாடி எழுதிட்டு OHல 3 இருக்குதா, அப்போ OH thrice, BOH thrice. இப்போ நேமிங் கொடுப்போம். இந்த காம்பவுண்டுக்குமே நேமிங் கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதுக்கு மட்டும் நம்ம நேம் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இதுல இது வந்து ப்ரோப், அதாவது 1 2 3 3 கார்பன் இருக்கனால ப்ரோப் ஆல்கைல் தானே அது, அதனால ப்ரோப்பில். இங்க வந்து ஒரு போரின் இருக்கனால ப்ரோப்பில் போரேன் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 1 2 3 அதே தான் ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட், அதனால ஏன் ப்ரோப்பேன். ஃபர்ஸ்ட் இடத்துல ஆல்கஹால் இருக்கு, அதனால ப்ரோப்பன் 1 ஆல் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அவ்வளவுதான் இந்த ரியாக்ஷன். ஸோ இதுல இருக்க இந்த தியரி பார்ட் மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே போதுமானது. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.